கொடுமை கொடுமை கொடுமையிலும் கொடுமை, பயங்கர கொடுமை. எவ்வளவு பேர் குழந்தை இல்லைன்னு காத்துட்ருக்கோம். அவங்களுக்கெல்லாம் அம்மா தொட்டில்னு போட்டிருக்காங்க. அந்த தொட்டிலில் கொண்டு வந்து போட்டுட்டா அங்கே உள்ளவங்க வச்சு யார் குழந்தை இல்லைன்னு காத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குழந்தைய அடாப்ஷன் கொடுக்கப்படும்னு இருக்குது. அது இப்போ நடைமுறையில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் இப்போ ஒரு நிகழ்ச்சி சொல்ல போகிறேன் பாருங்கள். அது இதுக்கு தான் கூட பிறந்தவர்களோட பிறக்கணும், அதாவது முன்ன பின்ன ஒன்று இருக்கணும்பாங்க. அப்படி இருந்தால் இந்த மாதிரியான சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் வரும்போது அவங்க சின்ன வயசுலேயே பார்த்து அதை கிண்டல் பண்ணும்போது அது விலகும். கொஞ்சம் வீரியமாக இருந்தால் கூட விலகும். ஆமாம், கூட பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது இப்போ ஒருத்தர் தன்னோட ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு தன் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு தன் ஃப்ரெண்டு கட்டிட்டு போகும்போது அம்மா அம்மா இங்கே பாருமாங்கும்போது அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்றால் கொஞ்சம் விலகுவார்கள். அது அந்த அவர்கள் அதை காட்டி பழிக்கும் பொழுது கொஞ்சம் அதில் என்ன சொல்கிறது, நகரும் தன்மை வரும். ரெண்டு பேர் வேறு மாதிரி கை கோத்துட்டு போகும்போது கூட பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது அண்ணனோ அக்காவோ அதை பார்த்துட்டு இங்கே பாருன்னு சிரிப்பாங்க, இல்லை இங்கே பாருன்னு ஏதோ ஒன்று மறைமுகமாக சிரிப்பாங்க, அவங்களுக்கும் சொல்ல தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த கெடுதல்லாம் கொஞ்சம் விலகுங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த சொசைட்டி ரொம்ப பொல்லாததுப்பா. இது ரொம்ப இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறதுப்பாம்போம்ல. இதே அந்த காலத்தில்னு எடுத்திருந்தா, எங்கள் பாட்டி காலத்தில் எடுத்தால் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் பக்கத்துலேயும் ரொம்ப ஈசிக்காத, உஷ்ணம் ஏற்பட்டுரும், யார்கிட்டையுமே ஈசிக்காத உஷ்ணம் ஏற்பட்டுரும்னு அந்த பாஷையில் சொல்லும்போது அது நகைச்சுவையாக இருக்கும். அது ஒரு கிண்டல் பண்ணும்படி இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குங்க. யாருமே யாரையும் பக்கத்தில் அண்ட விடாதீர்கள்னு அர்த்தம். அது அந்த காலத்தில் சொன்னது. என்னுடைய மாமனார் வெர்ஷன் ஈசிக்காத உஷ்ணம் ஏற்படும் எப்பயுமே சொல்லுவார் அவர். வயசாகி நம்ம 40 வயசில் இருந்தாலும் மற்ற நபர்களோட ரொம்ப பேசாத, அக்கம் பக்கத்தோடு ரொம்ப ஒட்டிக்காத, உஷ்ணம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்குங்க. இப்போ வாங்க போய் பார்ப்போம், முழு கதையே பார்ப்போம்.